Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான தக்காளி சாதம் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் செய்யறதுக்காக நான் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெரைட்டி ரைஸ்லாம் நல்லெண்ணெயில் செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. ஆயில் ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்காக கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் அப்படியே லைட்டாக கலர் மாறட்டும். இது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்ச பிறகு நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தக்காளி சாதத்துக்கு நான் சின்னதாக சைஸில் தான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க ஆயிலில். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வதக்கி விட்டுட்ருக்கேன். அது ஆயிலே அப்படியே நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி வந்த பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். புதினா இதில் சேர்த்துட்டு அதோடய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு பழமாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். அது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி பழத்தை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் பக்கம் நல்லா அது மசிஞ்சு வரட்டும். அந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சாதம் செய்கிறப்போ தக்காளி நல்லா கொஞ்சம் பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வதங்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஆயிலே அது நல்லா வதங்கட்டும். இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. மிளகாய் தூள் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தூளில் இருக்கிற ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும். இதை வதக்கி விட்ட பிறகு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா மசாலா தூள் சேர்த்ததுனால அதிகமாக இல்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசியில் சாதம் செய்கிறப்போ நீங்கள் உப்பு சேர்த்து வடிச்சிங்கன்னா பார்த்த அளவாக சேர்த்துக்கோங்க. நான் உப்பு போட மாட்டேன். அதனால் இந்த தொக்குல நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்கிற புளி நான் கரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட புளி பேஸ்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி சாதத்தில் இந்த புளி பேஸ்ட்டு சேர்க்குறப்போ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை அப்படியே ஓப்பன்லேயே வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ண தேவையில்லை. நல்லா கொஞ்சம் தொக்காது கன்சிஸ்டன்சி மாறி வரும். அதோட ராஸ்மெல் போயிட்டு இதுக்கிடையில் நான் ஏற்கனவே சாதம் வடித்து அதை ஆற வச்சுருந்தேன். நான் நார்மலாக வீட்டில் செய்கிற அரிசியில் தான் இன்றைக்கி இந்த தக்காளி சாதம் செய்ய போகிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசிலேயோ இல்லை சீரக சம்பா அரிசிலேயோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தொக்கான கன்சிஸ்டன்சிக்கு இந்த தக்காளி இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக திக்காகிடுச்சு பாருங்கள். அந்த புளியோட அந்த எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் அப்படியே கூட பாட்டிலில் கண்டெய்னர்லேயோ இல்லை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ஸ்டேஜில் நான் சாதம் ஆற வச்சுருந்த சாதத்தை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 5 பேர் குவான்டிட்டி அளவுக்கு சாதம் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த தொக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 நாள் வச்சு நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ நார்மலாக தக்காளி சாதம் எடுத்துகிட்டு போக மாட்டோம், வேஸ்ட் ஆகிடும்னு.
இந்த தொக்கு செய்கிறப்பே நீங்கள் வந்து புளி பேஸ்ட்டு சேர்த்து செய்கிறப்போ இது வந்து வீணாகாது. நம்ம ட்ராவலுக்குலாம் கூட எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ட்ராவல் செய்கிறப்போ இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும். புளி சேர்த்துருக்கிறதுனால வேஸ்ட்டாக ஆகாது. லைட்டிங் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிம்மாக தெரியும். நல்லா வந்து அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸாக வச்சுக்கலாம். இதை வச்சு திரும்பவும் வந்து மூடி வச்சுடுங்க. உடனே வந்து சர்வ் பண்ணாமல் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா அந்த எசன்ஸ்லாம் வந்து சாதத்தில் நல்லா இறங்கி நல்லா டேங்கினஸ்ஸாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில். லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி சாதத்தை நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். ட்ராவல் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு போகலாம். அந்த தக்காளி தொக்கை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஆனியன் ரைத்தா இல்லை வேறு எதனா சைட் டிஷ் வச்சு கூட நம்ம சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும். எப்போதும் நம்ம ஒரே மாதிரி சாப்பிடுவோம். இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலோ இல்லை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களனாலோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.